வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய குதாச்ச குரு சுக்கிர சனிப்பேஷ ராகவே கேதுவே நமோ நமஹ. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ் பிரஜாபதி, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் நண்பர்களே. பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகளெல்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கோம் செலஸ்டியல் சிஸ்டம் உடைய வானவெளியில். அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு 10க்கு 10 ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே, ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம். கோவிடுக்கு முன்னாடி 2016-17 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது. ஆனால் அந்த இடம் போராட்ட களம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில் தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது. அந்த 14 நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு. அப்புறம் கண்டினியூஸாக 3 கிரகணங்கள் வந்தது. அந்த கிரகணங்களினால் உடைய எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்டை அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம். அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள், இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை அழிவுகள் அப்படின்லாம் உண்டு. நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் 30 மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள். இந்த ராகு சாயா கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற 5 கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். எப்போ சூரியன், சந்திரன், ராகுவுடன் தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர், சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி. அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம். ஆனால் இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்சகதி அப்படின்னு போவார். அதனுடைய தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்ரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம். சுக்கிரனானவர் உச்சகதிக்கு போவர், அவரும் வக்ரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம். சனி என்ற பகவான் கும்பராசியிலிருந்து 29 30 உள்ளார். அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு 30 உள்ள வருவார். இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது. அதில் இன்னும் சுவையானது என்னென்னா, இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த வீட்டினுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம். அங்கே குரு அமர்ந்திருப்பார். அவள் குருவுடைய அமர்ந்தல் இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை யோகம், ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது. அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கிரனுடைய வீடு வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும், குருவானவர் 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரையுமே, இந்த கிரகங்கள் எல்லாரையுமே, கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் சாயா கிரகம், அவர் 7ஆம் பார்வையாக பார்க்க கொண்டார். இந்த கேது தான் பல விதத்திலும் தனத்தை கொடுப்பவரும் தனத்தை பிடுங்குவரும். அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தலை, பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது. இதனால் ஒரு பயம் வரும், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா. எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா, மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமகலம் பண்ணால் மீன ராசி நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நார்மலாக சொல்லுவாங்க, கழுவுற மீன் நழுவுற மீன் சார் அப்படின்வாங்க. எதையுமே ஒட்டு கொடுத்துக்க மாட்டீங்க, எல்லாத்துலேயும் உள்ளே பூந்து வெளியில் வர்றது. சந்தானம் ஒரு சொல்லுவாங்க, இப்படி பூந்து அப்படி வெளில வருது அப்படின்வாங்க. அந்த மாதிரி உள்ளே பூந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறதுல கில்லாடி. நீங்கள் எல்லாரையும் ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டு அவங்களோட சேர்ந்து எப்படியான உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் சில சிக்கல்கள், ஃப்ரெண்டுனால் வரக்கூடிய சிக்கல்களும் உண்டு, உங்களால் அவங்களுக்கு ஃப்ரெண்டில் சிக்கலும் உண்டு. இந்த மாதிரி 2 கூட்டு சிக்கலும் உண்டு உங்களுக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் சுக்கிரனானவர் அங்கே போய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் இப்போ
5 கிரகம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த 5 கிரகத்தோட ராகுவோடு சேர்ந்து 6 கிரகம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்குது 10ஆம் இடத்துல. அப்போ அந்த 10ஆம் இடம் எப்படி இருக்க போகுதுன்னா தொழில் அப்படின்னு பார்க்குறது, ஜீவனம், கர்மா அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்தா உங்களுக்கு மிதுன ராசிக்காரருக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும்னு ஒரு பயம் வரும். ஏன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்தாங்க, 10ல் குரு இருந்தால் பதவி போகணும்னா, ஆனால் அவர் என்ன எனக்கு 12ல் வந்து உட்காந்துட்டார், எனக்கு பதவி பிரச்சனை இல்லை, ஆனாலும் தொழிலில் மாற்றங்கள் வந்துவிடுமா, என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே ஆன்சைட்டி இருக்கும். நான் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த இடமாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, என்னுடைய குடும்பத்தில் இங்கேருந்து வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரணும்னா வேலை இருக்குமா இருக்காதான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியது மிதுன ராசிக்கு இருக்கும். அதுலேயும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு படுத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் 10க்குரியவர். அவர் 10க்குரியவராக இருந்தாலும் மட்டும் இல்லை, 7க்கும் உரியவர் தான். 7 10க்குரியவர் சேர்ந்து உட்கார்ந்தனால வீட்டில் அவங்களுக்கும் உடம்பு முடியல, எனக்கும் பெருசாக எதுவும் மனசு திருப்தியாக இல்லை அப்படின்னு சோர்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. போராத குறைக்கு எனக்கு 11 லாபஸ்தானத்துக்காரன் 6 11க்குரியவர் கடன், வியாதி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க அப்படிங்கிற ஒரு பிளாங்க்னஸ் கொடுத்து வச்சுருக்கிறார். இது பரவாயில்லைங்க சார், ஏதான ரிலேஷன்ஸ்கிட்ட போய் பேசிட்டு வரலாம், அவங்களையான எதாவது கன்வின்ஸ் பண்ணி எதாவது வேலை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் சார். அவங்களும் எதுவுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, உறவுக்காரங்க ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்ற நேரில் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நம்ம கேது. போராதுக்கூட 4ஆம் இடம் தான் தாயாரோடைய உடம்பை வேறு கெடுத்து வச்சுருக்காரு, அவங்க கூட விரோதம் வேறு, சண்டை வேறு போட்டு வச்சுருக்கு. இப்படி கன்ஃபியூஷன் டு த கோர். உங்களுடைய ராசியுடைய 2ஆம் இடத்துக்காரர் சந்திரன், 3ஆம் இடத்துக்காரர் நமக்கு சூரியன். இவங்க 2 பேரும் 10ஆம் இடத்துல உட்காரும்போது இங்கே தான் மேஜிக் நடக்க போகுது. இவங்க 2 பேரும் உங்களுக்கு எப்படியான காசை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் சூரிய சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் தாய் தந்தையர் மூலியமாக வரக்கூடிய பணம்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் இவங்க எப்படியான உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடுவார்கள். நல்ல செய்தி உங்களுடைய தாய் தந்தையரிடம் இருந்து வரப்போகிறதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. 2வது, உங்களுடைய ராசிநாதன் 1 4க்குரியவன் அப்படின்னு பார்த்தோம் புதன். இவர் நார்மலாக மீன ராசிக்குள்ளே போகும்போது நீச்ச கிரகம்னு கீழே இறங்கிடுவார், கொஞ்சம் இறங்கி உட்காருவார். ஆனால் வக்ரகதியாக இருந்தால் எதையுமே கொஞ்சம் மாற்றமாக செய்வார். எதனால் பிரயாணம் பண்ணணும், இடப்பெயர்ச்சி வேணும், பக்கத்தில் எதாவது மாறணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருவார். இப்போ நீங்கள் தொழில் மூலமாக இடப்பெயர்ச்சிகளுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா நடக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது. சரிங்க, எனக்கு 12ஆம் இடத்துக்காரன் 5 12க்குரிய சுக்கிரன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கும் 12க்குரியவன் அப்படிங்கும்போது அதிர்ஷ்டத்துக்கும் விரயத்துக்கும் ஒன்றாக சேர்ந்த ஒருத்தர் 10ல் உட்கார்றது அவ்வளோ நல்லதில்லை. தேவையில்லாத ஆஃபீஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய கோஸ்டாஃப் கூடலாம் கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். உங்களுடைய உண்மையெல்லாம் எல்லாத்தையும் உளறி வச்சுட்டு அவங்களோட நட்பாக இருக்கிறேன், அவங்களோட எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுவும் எஸ்பெஷலி எதிர்மறை இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்பாலினத்தவர்னு சொல்லக்கூடியது, மேல் ஃபீமேல் மாற்றி மாற்றி நம்ம போய் அவங்க வீட்டில் அவங்க வேலையில் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணும்போதெல்லாம் பிரச்சனை வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து தள்ளி உட்காந்து அமைதியாக இருந்துட்டிங்கன்னா சரியாக போச்சு. என்னுடைய காரியங்களை எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆத்மா இருக்குன்னா சனீஸ்வரன் பகவான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருப்பார். எல்லாத்தையுமே உங்களுக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணி இது கரெக்டாக இருக்குது அது கரெக்டாக இருக்குன்னு செய்யக்கூடிய ஆசாமி அவர். ஏன்னா 8க்கு உரியவர் அவர் தான், 9ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு உரியவரும் அதான். அவர் 10ல் போய் உட்கார்றார். 8 9ங்கிறது அவ்வளோ நல்ல ஸ்தானம் கிடையாது. அப்படிப்பட்டவர் 10ல் போய் உட்காரும் போது மட்டும் சும்மா இருந்துருவார, பணத்தை விரயம் பண்ண வைப்பார், பயத்தை கொடுப்பார். அதனால் அவர் கூடவே ராகுவோட சேர்ந்து உட்காரும்போது சேர்ந்து எல்லாரையும் வச்சு பயத்தை ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரெடாமினென்ட்லி எதுவுமே வேலை செய்யறதுக்கு முன்னாடி பயம், உட்கார பயம், நிற்க பயம்னு அவர் பயம் லிஸ்ட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் மனசில் போடுவார். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா காலையில் எழுந்து அமைதியாக உங்கள் எர்லி மார்னிங் எழுந்துக்கிறது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ சூரியனுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்த பழையிறீங்களோ சனி உங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு ரூல் இருக்குது. அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் தெரிஞ்சால் தியானம், இல்லைன்னா சும்மா உட்கார்றது. அப்பா அம்மா இருந்தால் அவங்க காலையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. சப்போஸ் அவங்க படமாயிட்டாங்கன்னா அந்த படத்துக்கு முன்னாடி நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அன்றைக்கி வேலையை ஆரம்பிக்கிறது. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் சூட்சமம். இதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனாக்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சூட்சமத்தை கொடுத்து விடுவார். ஏன்னா தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால
தாய் தந்தரை எவ்வளவு தூரம் நீங்கள் மதிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வாழ்க்கையிலே வளத்தை கொடுப்பதற்கான கிரக சேர்க்கைகள் இது. அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதுவும் கடல் அலை அப்படிங்கிற இடத்துல இருக்க கடல் அலை எப்படி இருக்கும், வேவரியாக இருக்கும். அவன் மனசும் உங்களுடைய வேவாக இருக்கும். மனசில் இடம் மாறிடலாமா, இந்த இடத்த விட்டு அங்கே போயிடலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியதை எனக்கு நிலையான ஒரு ஆன்சர் வேணும்னு தேடக்கூடிய இந்த விஷயத்துக்கு நம்ம தாய் தந்தையரை வணங்கிவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள். அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் ஏதான ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் எதனா இருந்துன்னா அந்த முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானங்களோ இல்லை ஆடை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பேஜுக்கு செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா இது பரிகாரமாக மாறும். இந்த மாதிரி பரிகாரத்தினால என்ன ஆகும்னா உங்கள் கலத்திரத்துக்கான வியாதிகள் குணமாகும். கலத்திரத்துக்கான வியாதிகள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்திலேயே ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதனால் ஒரு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கணுன்னா நம்ம சேரிட்டி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். எவ்வளோ தூரம் நீங்கள் கொஞ்சம் உபரியாக அவங்களுக்கு பண்ண செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் சனீஸ்வர பகவானுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். சனீஸ்வர பகவான் கடாட்சத்தோட உங்களுடைய தாய் தந்தையரோட அனுகிரகத்தோட குரு சுக்கிரன் புதன் இவங்க 3 பேரும் உங்களை அனுகிரகம் பண்ணும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே வந்துடலாம். அதனால் ஈஸியாக இந்த பரிகாரத்தை பண்ண முடியும். இல்லை தெய்வீக பணி எதனான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலில் போய் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காருங்க. பெருமா கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் அது நரசிம்ம கோயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து அங்கே கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டு அந்த நாளை நீங்கள் தொடங்க ஆரம்பித்தீர்களானா உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான நல்ல பலன்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இந்த 6 கிரக சேர்க்கை அப்படிங்கிற விஷயங்கள் பர்சன்டேஜில் சொல்ல போனாங்க ஒரு 60% 70% அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால் ஒரு பெனிஃபிட் 30% தான் நெகட்டிவ் இருக்குன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுதலான செய்தியாக இதை கொண்டு நீங்கள் நல்ல வளத்துடன் இந்த 6 கிரக சேர்க்கையிலிருந்து வர வேண்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.